ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க சிந்து சமவெளி நாகரிகம் அந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். சிந்து சமவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்தெந்த உலோகம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இரும்பை பற்றி தெரியாது. இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே இரும்பு இருக்குது, ஸோ அதனால் என்னென்னா இது கிடையாது. இது 3 ஆப்ஷனுமே கிடையாது. எந்த ஆப்ஷன் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு. ஓகேவா? செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம் எல்லா பற்றியுமே தெரியும், எல்லா உலகம் பற்றியுமே. எக்ஸப்ட் என்னென்னா இரும்பை பற்றி அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இரும்பில் தயாரிக்கப்பட்ட எந்த ஒரு இதையுமே நம்ம பார்க்கவே இல்லை, எந்த ஒரு ஆயுதத்தையுமே நம்ம பார்க்கவே இல்லை. அதனால் இரும்பை பற்றி அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பழைய கற்காலமா, இடை கற்காலமா, புதிய கற்காலமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த இதை சேர்ந்தது அப்படின்னா உலோக காலம் அப்படின்றது, அந்த காலத்தை சேர்ந்தது தான் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா உலோக காலத்தை சேர்ந்தது. இது கற்காலத்தை சேர்ந்தது கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என்று அழைக்கிறாங்க. ஆற்றங்கரைகளை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிராடில் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்னே சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, மண் வளமாக இருக்கிறதால அப்படி சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சீரான காலநிலை நிலவுவதால் அப்படி சொல்கிறாங்களான்னு கேட்குறாங்க. போக்குவரத்துக்கு பயனுள்ளதாக இருக்குது, அதனால் அப்படி சொல்கிறாங்களா, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் அந்த நாகரிக தொட்டில்னு சொல்கிறாங்கன்னா பெரும்பாலான நாகரிகங்கள் என்னென்னா ஆற்றங்கரையில் தோன்றினதால என்ன சொல்கிறாங்க, நாகரிக தொட்டில் அப்படின்னு ஆற்றங்கரைகளை சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிந்து சமவெளி மட்டும் சிந்து நதி பக்கம் இல்லை. பார்த்தீங்கன்னா எகிப்து நாகரிகம் இருக்குல்ல, அதுவும் என்னென்னா அந்த நதிக்கரையில் தான் இருந்துச்சு. எகிப்து நாகரிகம் நைல் நதிக்கரை நாகரிகம். இதுவே சைனாவில் பார்த்தீங்கன்னா எல்லோ ரிவர், மஞ்சள் ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நாகரிகம், அந்த ஆத்தங்கரையில் நடந்த நாகரிகம். இது மாதிரி ஒவ்வொரு நாகரிகமும் பார்த்திங்கன்னா வேர்ல்டில் இருக்கிற மற்ற நாகரிகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆத்தங்கரையில் தான் நடந்திருக்கு. ஏன் ஆத்தங்கரை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆத்தங்கரையை ஒரு நல்ல ஃபெர்டைலான ஏரியா, ஆறு பக்கத்திலே இருக்கிறதால என்னென்னா டெல்டா ஃபார்மேஷன் இருக்கும், நிறைய மினரல்ஸ் டெபாசிஷன் இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா எந்த செடி போட்டாலும் நல்லா விளையும். அதனால் ஆத்தங்கரை அப்படின்றது நல்ல ஒரு வளமான ஏரியா. ஏன்னு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே தண்ணி இருக்குது, அதனால் மக்களுக்கு குடிக்கிற தண்ணி ஈஸியாக கிடைக்கும். நிறைய விஷயம் ஆத்தங்கரையில் இருக்கிறதால நடக்குது. அதனால் ஆத்தங்கரையை என்னென்னா நாகரிக தொட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று காரணத்தோட பொறுத்து சொல்லி கேட்டிருக்காங்க. கூற்று பாருங்கள். ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு தானே? ஹரப்பா நாகரிகத்தை ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். இது கரெக்டு தான். ஏன் நகர நாகரிகம் அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா கழிவுநீர் வடிகால் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கிராமத்தை விட நகரங்களை பற்றி சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வணிகம் பண்ணுறாங்க, அதுக்கான இட அமைப்புகள் எல்லாமே இருக்குது ஹரப்பா நாகரிகம். ஸோ அதனால் என்னென்னா இதை என்ன சொல்கிறாங்கன்னா நகர நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சிட்டிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இது மாதிரி ரெக்டாங்குலராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கலாம் கூட நம்ம படிச்சிருப்போம் புக்கில். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதான் தெரு, இதான் தெரு. இங்கே என்னென்னா வீடு இருக்கும். இது மாதிரி என்னென்னா கரெக்டாக இந்த 90 டிகிரியில் வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க புக்கில். அதனால் என்னென்னா பிளானடான ஒரு இடம் தான் இது. அதனால் நகர நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு காரணம் சொல்கிறாங்க. அடுத்தது மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் சரி தானே? கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்று என்னென்னா காரணம் விளக்குது. அதனால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா கூற்று சரி, கூற்றும் காரணம் ரெண்டுமே சரி அப்படின்றது ஆன்சர் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். கூற்று பார்த்தீங்கன்னா ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்கல காலத்தை சேர்ந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஏஜ் அப்படின்ற வெண்கல காலத்தை தான் சேர்ந்தது ஹரப்பா நாகரிகம். கரெக்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா ஹரப்பா மக்களுக்கு இரும்போட பயன்பாடு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இரும்போட பயன்பாடு தெரியாது அவங்களுக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் என்னென்னா ஓகே அப்படின்றது தான் கரெக்டு. அதனால் என்ன ஆன்சர் வரும்? கூற்றும் காரணமும் சரி அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கூற்று பாருங்கள். அடுத்ததுக்கு ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறியியல் திறன் அப்படின்னா இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது காரணம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். கடலோட அலைகள், ஓதங்கள், அப்புறம் பார்த்தோன்னா
வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். கடலோட அலைகள் ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்த பின்னாடி தான் வந்து கப்பல் கட்டும் தளத்தை வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் கரெக்டு தான். கூற்று காரணம் ரெண்டுமே. ஏன்னா கடலில் வந்து என்னென்னா எப்படிலாம் வந்து அலை அடிக்குது இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க டாக்யார்டு அப்படின்னு சொல்கிற கப்பல் கட்டுற தளத்தை வந்து கட்டியிருக்காங்க. ஓகேவா. லோத்தல் அப்படின்ற இடத்துல வந்து டாக்யார்டு கப்பல் கட்டுற தளம் வந்து இருக்குது. அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க, இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஏற்றுமதி இறக்குமதிலாம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கீழே கூறப்பட்டுள்ள மொகஞ்சதாரோவை பற்றிய கூற்றுகளில் எது வந்து சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. மொகஞ்சதாரோவை பற்றி சொன்ன கீழே இருக்க விஷயத்தில் எது வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியவில்லை. தங்க ஆபரணங்கள் இருந்திருக்கு இவங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. தங்க ஆபரணத்தை பற்றி தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தப்பு. ஏன்னா அங்கே இருக்க சிலையெல்லாம் கிடச்சிருக்குல்ல, அதில் வந்து ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்க மாதிரி வந்து இருக்குது. தங்க ஆபரணம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காமல் இருக்க வாய்ப்பு இல்லை, தெரிஞ்சிருக்கும். வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டியிருக்காங்க. வீடுகள் வந்து என்னென்னா சுட்ட செங்கற்களால் தான் கட்டியிருக்காங்க. இது கரெக்டு. கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்டுள்ளன. இது வந்து தப்பு. இரும்பை பற்றியும் உங்களுக்கு தெரியாது. பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளால் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டன. இதுவும் கரெக்டு. பெருங்குளம் அங்கே ஒரு குளம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டுலாம் ஒரு 2 பக்கமும் இருக்கும். 4 பக்கமும் என்னென்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம்ஸ்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்துருப்போம். கிரேட் பேத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெருங்குளம் நீர் கசியாமல் வந்து இருக்கணும். பெருங்குளத்தில் தண்ணி இருக்கும்ல, நீர் கசியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக பல அடுக்குகளால் வந்து இயற்கை தார் கொண்டு கீழே பூசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து கரெக்டு தான். ஓகேவா. 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு, 2 ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்காணும் கூற்று வந்து ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள். ஃபஸ்ட்டு கூற்று, நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நகரங்களோட வடிவமைப்பு, தெருக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ற வடிவமைப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே சீராக இருந்துச்சு, ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நகரம் ஃபுல்லாக அப்படின்னு. அதுவும் வந்து கரெக்டு தான். செங்கல் அளவுகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஹரப்பா நாகரிகத்தோட சம்மந்தப்பட்ட நகரங்கள்னு கண்டுபிடிச்சாங்கல்ல, தோலவீரா, ராக்கி கர்ஹி அப்படின்லாம் கண்டுபிடிக்கும் போது எதை வச்சு இது எல்லாமே ஒரே நாகரிகம்னு சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்க நகரம் தெருக்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வடிவமைக்கப்பட்டிருந்தது. அதை வச்சு தான் என்னென்னா எல்லாமே ஒரே நாகரிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே காலத்தில் நடந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு அங்கே நல்லா கட்டியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. நன்கு வடிவமைச்சிருந்தாங்க. இதுவும் வந்து கரெக்டு தான். தானிய களஞ்சியம் ஹரப்பா நகரங்களில் முக்கியமான பகுதியாக விளங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் கரெக்டு தான். ஹரப்பாவில் நிறைய தானிய களஞ்சியம் இருக்குது. மொகஞ்சதாரோவில் பெரிய தானிய களஞ்சியம் இருக்குது. கிரேட் கிரானரி அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்குது அப்படின்லாம் வந்து பார்த்தோம். மேலே கூறப்பட்டதில் பார்த்திங்கன்னா இந்த 3 கூற்றுக்களுமே வந்து கரெக்டு தான். ஸோ அனைத்தும் சரி அப்படின்ற ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு. ஓகேவா. அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா பொருந்தாததை வட்டமிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காளைகள், ஆடுகள், எருதுகள், பன்றிகள், குதிரைகள் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எது பொருந்தலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஹரப்பாவில் இருக்க மக்களுக்கு எது தெரியாது அப்படின்னா குதிரையை பற்றி தெரியாது. ஸோ குதிரை தான் பொருந்தாதது. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். தவறான இணையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஏஎஸ்ஐ அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, தொல்லியல் துறையில் ஜான் மார்ஷல் என்னவா இருந்தார், அவர் வந்து டைரக்டராக இருந்திருக்கார், இயக்குனராக இருந்திருக்கார், தொல்லியல் துறைக்கு இயக்குனராக. ஸோ என்னால் வந்து என்னென்னா கரெக்டு. கோட்டையில் தானிய களஞ்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டாக அப்படின்னா கரெக்டு. கோட்டையில் தானிய களஞ்சியம்லாம் வந்து வச்சுருப்பாங்க. லோத்தல் வந்து கப்பல் கட்டும் தளமாக இருந்துச்சு. இது கரெக்டாக அப்படின்னா இதுவும் கரெக்டு. ஹரப்பா நாகரிகம் காவிரி ஆற்றுல வந்து நடந்த நாகரிகமா? காவிரி ஆற்று பக்கத்துலேயே ஹரப்பா நாகரிகம் நடந்துச்சுன்னா இல்லை, சிந்து நதியில் தான் நடந்துச்சு, சிந்து நதிக்கு பக்கத்தில். ஸோ இது வந்து தப்பு. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடத்தை நிரப்புக கேட்டிருக்காங்க. எது வந்து மிக பழமையான நாகரிகம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எது ரொம்ப பழமையான நாகரிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமேரிய நாகரிகம் தான் ரொம்ப ரொம்ப பழசு. ஹரப்பா விட அதான் பழசு. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஷ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது. இந்தியா வந்து தொல்லியல் ஆய்வுத்துறை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல, யார் வந்து ஃபஸ்ட்டு நில அளவையாளராக இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பார். அவர் தான் ஃபஸ்ட்டு டைரக்டர் ஜெனரல், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்றவர். ஓகேவா. அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு நில அளவையாளராக இருந்தார். அடுத்தது டேஷ் தானியங்கள் சேர்த்து வைக்க பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. எது தானியம் சேர்த்து வைக்க இப்போ எது பயன்படுத்துவாங்க அப்படின்னா தானிய களஞ்சியத்தை பயன்படுத்துவாங்க. தானிய களஞ்சியம் அப்படின்றது தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம்.
அடுத்த கொஷின் பாருங்கள், மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஷ் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மக்கள் குழுக்களாக சேர்ந்து எதை உருவாக்குறாங்க அப்படின்னா சமுதாயத்தை உருவாக்குறாங்க. மக்கள் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு குழுக்களாக சேர்றாங்க, குழுக்களாக சேர்ந்து அப்புறமா சமுதாயத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு ஆன்சர் வரும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சரியா தவறா கேட்டிருக்காங்க. மெஹர்கர் அப்படின்றது புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய கற்காலம் அந்த காலத்தில் டெவலப் ஆன ஒரு ஏரியா தான் மெஹர்கர் அப்படின்றது. வந்து பாகிஸ்தானில் இருக்குது, நம்ம நாட்டில் இல்லை. அதை வந்து என்னென்னா புதிய கற்காலத்தில் உருவான நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டு தான். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கரெக்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களின் பாதுகாப்புக்கும் பொறுப்பானது. இந்தியாவில் இருக்கிற தொல்பொருள் ஆய்வியல் துறை அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அந்த துறை எதுக்கெல்லாம் பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணுறது, பழைய பொருள்லாம் ஆராய்ச்சி பண்ணுறது, அப்புறம் நாட்டோட கலாச்சார நினைவு சின்னங்களை பாதுகாக்கணும். கலாச்சார ரிலேட்டடாக நினைவு சின்னங்கள்லாம் நம்ம நாட்டில் இருக்குல்ல, அதெல்லாம் பாதுகாக்க வேண்டியது அவங்களோட வேலை. இது வந்து கரெக்டு தான். அதனால் வந்து என்னென்னா அந்த ஆப்ஷன் வந்து கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. இது வந்து கரெக்டு தான். முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டது. இது வந்து தப்பு. முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. மெசபொட்டாமியாவில் சுமேரியர்கள் அப்படின்ற இனத்தவர்களால் உருவாக்கப்பட்டது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். பொறுத்துக்க பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ எதோடு பொருத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோவை என்ன சொல்கிறாங்க? இறந்தவர்களின் மேடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வெண்கலம் அப்படின்றது என்னென்னா உலோகத்தோட கலவை. வெண்கலம் அப்படின்னா பிரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து உலோகத்தோட கலவை. அது தனியாக ஒரு உலோகம் கிடையாது, அது வந்து அல்லாய் அப்படின்னு சொல்கிறாங்க. கோட்டை அப்படின்றது என்னென்னா மேடான பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கோட்டை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒவ்வொரு நகரமும் பார்த்திங்கன்னா இந்த நாகரிகத்தில் ரெண்டாக பிரிப்பாங்க. ஒரு பக்கம் என்னென்னா கோட்டை பகுதி சிட்டாடல் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் வந்து என்னென்னா மக்கள் வாழ்கிற பகுதி லோயர் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ரெண்டாக பிரிச்சிருக்காங்க அந்த பகுதியை. அதான் வந்து கோட்டை அப்படின்னா மேடான பகுதியில் இருக்கும். கார்னிலியன் அப்படின்னா சிவப்பு கலரில் ஒரு மணிக்கல், சிவப்பு மணிக்கல். இது வந்து நிறைய இடத்துல இந்தியாவில் அகழ்வாராய்ச்சியில் கிடச்சிருக்கு. ஈவன் பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் கூட கிடச்சிருக்கு அப்படின்றாங்க. கார்னிலியன் மணி சிவப்பு கலரில் ஒரு மணிக்கல் வந்து இருக்கும். வந்து உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள். கார்னிலியன் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த லெசனில் இருக்க புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி வேறு ஒரு புக் பேக் ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.